சண்முகம் பரணி சீரியலில் இப்போ ஒரு அட்டகாசமான எபிசோட் வந்திருக்கு. ஸ்கிப் நான் ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு நான் எப்படின்னு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி பாருங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு தாங்க. நம்ம சண்முகம் வீட்டுக்கு சிவபாலன் வந்து இசைக்கையை அடிக்கிறது எல்லாத்தையும் வந்து சொல்லி முத்துப்பாண்டிக்கு ஒரு முடிவு கட்டலாம்னு சொல்லிட்டு தான் வந்திருக்காங்க. எதுக்குல நீ இங்கே வந்திருக்கேன்னு அவங்க அக்கா பரணி வந்து கேட்குறாங்க. மாமாவை பார்த்து நடந்த விஷயம்லாம் சொல்லி முத்துப்பாண்டிக்கு ஒரு முடிவு கட்டலாம் தான். அப்படி என்ன நடந்துச்சு? எசைக்கியை போட்டு அடின்னு அடிச்சிருக்கான். பெல்ட்டால் அடிக்க வேண்டிய நேரத்தில் தான் அவனுக்கே வந்து என்ன ஆச்சுன்னு தெரில. அடுத்த வாட்டி நான் சொல் பேச்சு கேட்கலன்னு வச்சுக்கிங்க, நான் சொல்கிறது எல்லாத்தையும் பெல்ட்டால் தான் அடிப்பேன். அந்தளவு பேசுகிறான். முத்துப்பாண்டி திமுறை வந்து அடிக்கணும். அவன் கை காலை ஏதாவது ஒன்று பண்ணணும். எங்கள் அப்பாவை ஏதாவது ஒன்று பண்ணியே ஆகணும். நிச்சயம் வந்து பாண்டியம்மா தான் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம். எல்லாத்துக்கும் வந்து பழி வாங்குற மாதிரி ஒன்றால் எதுவும் நடவடிக்கை எடுக்க முடியுமா? அதனால தான் அத்தான்ட்ட எல்லாத்தையும் சொல்லி கூட்டிகிட்டு போகலான்னு வந்திருக்கேன்னு சொல்லி சிவபாலம் வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க. அச்சோ, என் பொண்ணு மேலே வந்து இப்படியெல்லாம் வன்மத்தோடு நடந்துக்கிறாங்கன்னு சொல்லி வைகுண்டம் வந்து ஃபீல் பண்ணி கதறாங்க. டேய், இந்த விஷயத்த வந்து சண்முகத்துக்கிட்ட சொல்லவே கூடாது. அக்கா, உன்னால் என்ன செய்ய முடியும்? இல்லை, என்னால் தான் என்ன செய்ய முடியும்? முத்துப்பாண்டிக்கு ஏதாவது ஒரு முடிவு கட்டியே ஆகணும். இல்லைன்னு வச்சுக்கேன், எசக்கே டெய்லியும் வந்து அடி வாங்கிட்டே இருப்பா. என் மனசெல்லாம் வலிக்குதுக்கா, என்னால் தாங்க முடியல அப்படின்னு சொல்லி வேதனைப்பட்டு இருக்காங்க நம்ம சிவபாலன். என் மேலே சத்தியம், எதுவும் சொல்லக்கூடாது. நீ எதுவும் மீறி வந்து சண்முகத்திட்ட சொன்னேன்னு வச்சுக்கேன், அப்புறம் நான் உங்ககிட்ட பேசவே மாட்டேன். அக்கா, என்னக்கா நீ ஏன்க்கா இப்படியெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கேன்? நான் சொல்கிறத நீ கேட்கவே மாட்டியா அப்படின்னு சொல்கிறாங்க. சண்முகம் கையில் வந்து அருவாவோட வந்துக்கிட்டு இருக்காங்க. என்னல்ல, நீ எதுக்குடா இங்கே வந்த அப்படின்னு சொல்லி சண்முகம் வந்து சிவபாலத்தை கண்டிக்கிறாங்க. நான் சும்மா எங்கள் அக்காவை பார்க்கலாம் தான் வந்தேன். என்ன, அங்கே இருக்கிறத இங்கே சொல்லி, இங்கே இருக்கிறத அங்கே சொல்லின்னு சொல்லி குளிர் காயலான்னு பார்த்துக்கிறியா? நான் ஒன்றும் அப்படியெல்லாம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிக்கும்போது, நீ பேசாதடா, அவன் என்ன பார்க்க கேஷுவலாக வந்திருக்கான். ஏன் தம்பியை வரக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு நீ யார்? மாமா, என்ன மாமா நீங்களாம் கேட்க மாட்டிங்களா? ஏய், அவன் சொந்த வீட்டுக்கு அவன் வரான்டா, உன்னை யாரா கேள்வி கேட்கறதுக்கு? நீ எப்போ வேணா வந்துட்டு போடாங்கிற மாதிரி சிவபாலன் வந்து அன்பா பசமாக வந்து பேசுகிறாங்க. ஆமாம்மா, என்னை தவிர இந்த வீட்டில் வேறு யாராக இருந்தாலும் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் தான் சொல்லிட்டு போகிறாங்க. அந்த இடத்துல நம்ம சண்முகம், நல்ல வேலை நீ சொல்லலை. அக்கா, உன்னால் என்னக்கா செய்ய முடியும்? என்னால் புத்திசாலித்தனமாக இந்த விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்ண முடியுமோ அப்படி ஹேண்டில் பண்ணுறேன். அம்மா இருந்தாங்களா அடிக்கிற நேரத்தில்? அம்மா இருந்திருந்தா அடிக்க விட்டுருக்குமா? இனிமேட்டு எசைக்கே விட்டுட்டு வரவே மாட்டேன் தான் அம்மா வந்து முடிவு எடுத்திருக்காங்க. ஷூக்கெலாம் பாலிஷ் போட சொல்லி ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்க. அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் போக ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் கேட்டு முடித்தோன்னே வைகுண்டம் வந்து மனசுக்கே வந்து தாங்கலை. ஃபீல் பண்ணி கதறுன்னு கதறி அழுகுறாங்க. ஆம்பளை கெட்டப்புக்கு ஃபுல்லாக வந்து மாறிடுறாங்க. அந்த இடத்துல பரணி, செல்லக்கனி, ரத்னா, வீரலட்சுமி 4 பேர் வந்து கெட்டப் வந்து மாறிடுறாங்க. இனிமேட்டு என்ன மதனின்னு கூப்பிடவே கூடாது, அண்ணன் தான் கூப்பிடணும். இல்லை மச்சான்னு கூப்பிடுங்க. என்ன, நீங்கள் எல்லாம் ஒருத்தர் அண்ணன் தான் கூப்பிடணும். எங்கே ஆம்பளை வயசில் பேசிப்பார் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க ரத்னா கிட்ட. என்ன எல்லாரும் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே சூப்பர். வீரலட்சுமி, நீ பேசணுன்னா அவங்க பாடி லாங்குவேஜ்லேருந்து சூப்பராக வந்து பர்ஃபார்ம் பண்ணுறாங்க. வீரலட்சுமி சூப்பர், பேச்சோட பாடி லாங்குவேஜ் தான் சூப்பராக இருக்குது. ஒன்று வந்து செல்லகனியை பேச சொல்கிறாங்க. அவங்க வந்து இதே வாய்ஸில் பேசுகிறாங்க. உனக்கு மிமிக்ரி வராதா? அப்படின்னா என்ன, நீ இன்னிலேருந்து ஊமை தான், வாயில் எந்த வார்த்தையும் வரக்கூடாது, பெப்பப்ப தான் சொல்லணும், சரியா? அப்போனா எனக்கு சேகர்னு நான் பேர் வச்சுக்க போகிறேன். யாராக இருந்தாலும் நான் சேகர்னு சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. செல்லக்கனி, ஏய் ஊமை எப்படிலையும் பேசும், தேவையில்லாமல் வந்து சொல்லாத, எனக்கு அந்த பேர் தான் பிடிச்சிருக்கு, நான் சொல்ல தான் போகிறேன் அப்படின்னு நம்ம செல்லக்கனி வந்து பர்ஃபார்ம் பண்ணுறாங்க. செம க்யூட்டாக அழகாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் பார்க்குறதுக்கு. ஏய் சும்மானு ரெடி, நீ போட்டு பாடாப்படுத்துறாத. முத்துப்பாண்டி இருக்கிறவ மதனின்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க, அவன் ஸ்மெல் பண்ணிடுவான். அப்புறம் நம்ம 4 பேரையும் உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவான். பார்த்துக்க, நீயே உஷாராக இருக்கணும், சரியா? எப்படி இருந்தாலும் எல்லாருக்குள்ளேயும் வந்து அண்ணன் தம்பி தான் நீங்கள் 3 பேரும் வந்து பேசிக்கணும். அக்கா தங்கச்சின்னு பேசக்கூடாது. அதே மாதிரி தான் என்ன மதனின்னு கூப்பிடக்கூடாது, மச்சான்னு வேணால் கூப்பிட்டுக்கங்க, சரிங்களா அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த இடத்துல முத்துப்பாண்டி கையில் எப்போதும் போல் அவர் வச்சிருக்கிற பொருள் எடுத்துகிட்டு வராங்க. சார் ஃபுல் லோடில் இருக்குது சார், எப்படி சார் இந்த லோட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறீங்க? சண்முகம் எப்படி இருந்தாலும் குடைச்சல் கொடுப்பான். எஸ்கே வேறு நம்ம அடிச்சிருக்கோம், சும்மா இருக்க மாட்டான், ஏதாவது வந்தானா பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவில் இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம முத்துப்பாண்டி, சார் பிரச்சனையாயிட போகுது, பிரச்சனை வரக்கூடாதுன்னு தானே நான் வச்சுருக்கேன், எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கிறேன், இது என்னோட இது, எனக்கு தெரியாதா, கணக்கு நான் தானே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் பைக் எடுத்துகிட்டு கேஷுவலாக வந்து போக ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த இடத்துல நம்ம முத்துப்பாண்டி இவங்க 4 பேர் வந்துகிட்டு இருக்காங்க. ஆம்பளை கெட்டப்பில் போட்டுட்டு நம்ம பரணியோட கேங் ஆப்போசிட்டில் வந்து சண்முகம் வந்து வராங்க. வண்டியை தள்ளிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. ஏய் அண்ணன் வராங்க. அண்ணன் வந்தால் என்ன பண்ண முடியும்? உங்கள் 2 பேருக்குள்ளே எதுக்கு அண்ணன் தங்கைலாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க? ஒன்றும் புரியலையே. அண்ணன்னா அந்த அண்ணன் இல்லை, எழுத்தாப்புல பார் அப்படின்னு சொல்லும்போது சண்முகம் வரதை பார்த்தோன்னே 3 பேர் ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏய் என்னடா, என்ன விட்டுட்டு ஓடுறீங்க, வாங்கடா அப்படிங்கிறாங்க.
என்ன வாடா போடாங்கிற? நீ கெட்டப் பேசிறணும்ல. அப்பனா இதுலேருந்து தான் நீ வாடா போடான்னு தான் பேசி ஆகணும்னு சொல்லிட்டு சண்முகம் முன்னாடி நிக்கிறாங்க. 4 பேர் எங்க போறீங்கன்னு கேஷுவலா சொந்த தங்கச்சிகிட்ட பேசுன மாரி தெரிஞ்சிருச்சு அவருக்கு அப்படின்னு சொல்லி பரணி கேங் வந்து முடிவு எடுக்குறாங்க. என்னது எங்க போறீங்களா? எப்படி உரிமையா வந்து கேட்குறாங்க. நாங்க பஸ் ஸ்டாண்ட் போனோம். என்னது பஸ் ஸ்டாண்ட் போணுமா? அது அந்த பக்கம் தானே இருக்கு. லைட் வசதி இருக்குல்ல இந்த பக்கம். அதனால தான் சுத்தி போலான்னு முடிவு எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி பரணி வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க. உன்ன பேசுறதே சரியில்லையே! நீ எந்த ஊரு? அப்படின்னு சொல்லும்போது, தூத்துக்குடி, மதுரை, தேனி அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஊர் சொல்லிட்டு இருக்காங்க. செல்லக்கனி வந்து அல்டிமேட்டா பெர்ஃபார்ம் பண்றாங்க. பப்பப பப்பபங்கிறாங்க. இந்த 3 ஊர் கூட நான் ஒத்துப்பேன். அது என்னல்ல பப்பப ஊரு. அந்த ஊர பத்தி நான் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். அவனால வாய் பேச முடியாது. அதனால தான் சொல்றாங்க. இவங்க 2 பேரும் வேற ஒரு இடத்துக்கு வந்து வாக்கப்பட்டு போயிருக்காங்க. என்னது வாக்கப்பட்டு போயிருக்காங்களா? எங்க ஊர்ல வந்து ஆம்பளைங்கள தான் பொண்ணு மாரி வாக்கப்பட்டு போயிருக்காங்கன்னு சொல்லி அனுப்பிச்சு வைப்போம். என்னல்ல சொல்றீங்க? ஒண்ணும் புரியல அப்படின்னு சொல்லும்போது, ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பிச்சு வைக்கிறாங்க. அவங்களா நீங்க? நீங்க ஆசீர்வாதம் பண்ணீங்கன்னா எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கும்ன்னு சொல்லிட்டு, காசு குடுத்துட்டு அப்படியே அங்கேருந்து கடந்து போறாங்க. நம்ம சண்முகம், எதுவா இருந்தாலும் பிரசிடென்ட்ன்னு சொல்லுங்க, சொந்தக்காரங்கன்னு எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப, நடுவுல பிரசிடென்ட்ட வந்து கலாய்க்கிறாங்க அந்த இடத்துல. இந்த 4 பசங்களும் என்ன சொல்றாங்கன்னா, "நீ ஓட்ட வண்டிய தள்ளிட்டு வந்துட்டு இருக்க. நீ எல்லாம் வந்து கிராமத்து பிரசிடென்ட்டா? என்னையா சொல்லிக்கிட்டு இருக்க?" அப்படிங்கிறாங்க. "ஏய் உண்மையிலேயே நான் தான்யா" அப்படின்னு சொல்லி கலாய்ச்சுட்டு அப்படின்னு தான் ஆசீர்வாதம் பண்ணிட்டு அனுப்பிச்சு வைக்கிற மாரி காட்டுறாங்க. ஒரு பக்கம் முத்துமாண்டி வந்து நிக்கிறாங்க. இவங்க 4 பேரும் கையில கட்டையோட நிக்கிறாங்க. முன்னாடியே வந்து என்ன பிளான் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, செல்லக்கனி தான் கையில வந்து மிளகா பொடி வச்சிருக்காங்க. கண்ல பட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம அடிக்க ஆரம்பிக்கணும். எனக்கு ரொம்பவே பயமா இருக்கு. நான் வேணா அழுதுகிட்டா அப்படின்னு சொல்லி செல்லக்கனி எல்லாம் முன்னாடி பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. செம கியூட்டா அழகா இருந்துச்சுன்னே சொல்லலாம். இது எல்லாம் நினைச்சு பார்த்துட்டு இருக்காங்க. முத்துப்பாண்டி முன்னாடி நின்னோனே, "ஏய் யார்ல? ஏன் முன்னாடியே வந்து கலாட்டா பண்ணலான்னு பார்க்குறீங்களா?" அப்படின்னு சொல்லும்போது சாவிய வந்து புடுங்கிட்டாங்க. "நான் உன்ன சும்மா விடமாட்டேன்" அப்படின்னு சொல்றாங்க. "ஓ! அப்ப நான் சண்முகம் அனுப்பிச்சு வச்ச ஆளா? ஓகே, ஓகே. 4 பேர் செம காமெடி பீஸா இருக்கீங்க. எந்த ஊரு?" அப்படின்னு சொல்லும்போது, "ஏய் உன்ன அடிக்க தான் வந்திருக்கோம்" அப்படின்னு சொல்லி கட்டைய காட்டுறாங்க அந்த இடத்துல நம்ப பரணி. "ஓ! கட்டைய காட்டுறியா? என்கிட்ட என்ன இருக்குன்னு நான் காட்டட்டா? நான் போலீஸ்காரன்னு" சொல்லி கையில இருக்க ஒரு பொருள காட்டுறாங்க. ஒரே அடி அடிக்கிறாங்க. அந்த இடத்துல பொருள் மாட்டுக்கு கீழ வந்துருது. "ஏய் உங்களலாம் அடிக்க அந்த பொருள் எதுக்கு? நான் கையாலேயே அடிப்பேன். உங்க 4 பேரையும் அனுப்பிச்சு வைக்காம விடமாட்டேங்கிற" மாரி தான் அந்த இடத்துல முத்துப்பாண்டி சொன்னோனே, வீரலட்சுமிக்கு வந்துச்சு பாருங்க கோவம். ஓடி வந்து நெஞ்சிலேயே ஒரு உத விடுறாங்க அந்த இடத்துல. ஆனா முத்துப்பாண்டி வந்து ஒரு இன்ச்சு கூட நவுரவே இல்ல. அந்த இடத்துல சில போல நிக்கிறாங்க. ஆனா ஓடி வந்து உதைச்ச வீரலட்சுமி எந்த இடத்துல வந்து உதைக்க ஆரம்பிக்கிறதுக்காக ஓடுனாங்களோ, திருப்பி ரிவர்ஸ்ல அப்படியே வந்து அந்த இடத்துலயே நிக்கிறாங்க. "டேய்! ஓடி வந்து நெஞ்சிலேயே உதைக்கிற. ஒரு இன்ச் கூட என்னால நவுர முடியல. அந்த அளவு வீக்கா இருக்க. நீங்கலாம் சேர்ந்து என்ன அடிக்க போறீங்களா? வாங்கல உங்க 2 பேரையும் வந்து உண்டில்லன்னு ஆக்குறேன்" அப்படின்னு சொல்லும்போது தான், செல்லக்கன்னி வந்து கையில இருக்கிற ஒரு விசேஷ பொருள் மிளகாய் பொடி எடுத்து அப்படியே தூவிடுறாங்க. இனிமேல் தான் டிஷும் டிஷும்னு அடிக்க போறாங்க. வேற லெவல் ஆஃப் ஃபன்ஃபுல்லா இருந்துச்சுன்னே சொல்லலாம் இந்த எபிசோட் ஃபுல்லா. மிஸ் பண்ணாம பாருங்க.